என் அன்பு தோழமை உறவுகளே, சிறிது நேரம் கண்களை மூடிக்கொண்டு அமைதியாக கண்களை திறக்காமல் இருக்க சொன்னால் எவ்வளவு நேரம் நம்மால் இருக்க முடியும்? 1 நிமிடம், 3 நிமிடம், கூடி போனால் 5 அல்லது 6 நிமிடங்கள் தான் நம்மால் இருக்க முடியும். அதை தாண்டி இருக்க முடியாது. ஏனென்றால் கண்களை மூடினால் நமக்கு தெரிவது இருட்டு மட்டும்தான். அந்த இருளிலே நாம் வாழ பயப்படுகின்றோம். அதே போலத்தான் இன்றைய நற்செய்தியிலேயே ஒரு பார்வையற்ற ஒரு மனிதர் பிச்சை எடுத்து கொண்டிருக்கின்றார். சற்று இவருடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மால் கொஞ்ச நேரம் கண்களை மூடி இருக்க முடியவில்லை. ஆனால் இந்த மனிதர் வாழ்நாள் முழுவதுமே பார்வையின்றி இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அப்போது இந்த மனிதர் எந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவித்திருப்பார், எந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு உள்ளாகியிருப்பார் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் இம்மனிதருடைய ஒரு கனவு பார்வை பெற வேண்டும். அவருடைய இருளடைந்த வாழ்வை இயேசுதான் ஒளி கொடுப்பார் என்ற ஒரு மனநிலையில் வாழ்கின்றார். இம்மனிதருக்கு இயேசுவை பற்றி நன்றாக தெரிந்திருக்கின்றது. அதனால் இயேசு வருகின்ற பொழுது, இயேசுவே தாவீதின் மகனை எனக்கு இறங்கும் என்று கத்துகின்றார்கள். இந்த இடத்திலேயே அந்த மனிதருடைய ஒரு மனபலத்தை நாம் பாராட்ட வேண்டும். எவ்வாறு என்றால், இவர் கத்துகின்ற பொழுது மக்கள் அதட்டுகிறார்கள். அந்த மக்களுடைய அதட்டலுக்கு அவர் பயப்படாமல் இன்னும் உரக்க கத்துகின்றார், இயேசுவே தாவீதின் மகனை எனக்கு இறங்கும் என்று. அவருடைய குரலை கேட்ட இயேசு, உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறீர் என்று கேட்கின்றார். இந்த இடத்திலேயே அம்மனிதருக்கு 2 தேர்வுகள் இருக்கின்றன. ஒன்று, இம்மனிதர் ஒரு பிச்சைக்காரர். அவர் அந்த இயேசுவிடத்திலேயே உணவையோ அல்லது காசையோ எதிர்பார்த்திருக்கலாம். குறிப்பாக பிச்சைக்காரர்களுக்கு உணவு அல்லது காசை கொடுத்தால் அவர்கள் மகிழ்ச்சியோடு வாழ்வார்கள். இரண்டாவதாக, இந்த மனிதர் பார்வை பெற வேண்டும் என்று கேட்டிருக்கலாம். ஆனால் இந்த பார்வையற்ற மனிதர் பிச்சை எடுத்து கொண்டிருக்கின்றார். அவர் உணவை அல்லது காசை எதிர்பார்த்திருக்கலாம். ஆனால் அவர் எதிர்பார்க்காமல் தான் பார்வை பெற வேண்டும் என்று முன்வருகின்றார். ஏனென்றால் பார்வை அடைந்து விட்டால் அவர் உழைத்து சாப்பிட வேண்டும். பார்வையற்று இருந்தால் பிச்சை எடுத்திருக்கலாம், உணவு கொடுப்பார்கள், காசு கொடுப்பார்கள் என்று உட்கார்ந்த இடத்துல இருந்திருக்கலாம். ஆனால் இவர் இந்த தடைகளையெல்லாம் தாண்டிவிட்டு நான் பார்வை பெற வேண்டும் என்று இயேசுவிடம் வருகின்றார். இயேசுவும் அவரை குணப்படுத்துகின்றார். எனவே பிரியமானவர்களே, இந்த மனிதரிடத்திலிருந்து நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அவர் இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்து பார்வை பெற வேண்டும் என்று பல தடைகளையும் தாண்டி வருகின்றார். நாமும் இந்த பார்வையற்ற மனிதரை போல பல தடைகளையும் தாண்டி இயேசுவிடம் குணம் பெற வேண்டும் என்று அவர் மீது நம்பிக்கையோடு வருகின்றோமா? இல்லை, என்னை யாருமே குணப்படுத்த மாட்டார்கள், மக்கள் அதட்டுகிறார்கள் என்று மக்களுடைய அதட்டல்களுக்கு பயந்து இயேசுவிடம் குணம் பெற வராமல் நாம் ஒளிந்து கொள்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமேன்.